எல்லாருக்கும் வணக்கங்க. விவசாயம் வந்து நம்ம நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நீங்க நல்ல லாபம் ஈட்டணும்னு நெனைக்கிறீங்களா? நல்ல தொழில் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? குறைந்த கொள்முதல்ல அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறீங்களா? அப்போ நீங்க வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயங்க. ஏன் விவசாயத்த தொழில்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் சார்ந்து விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வாங்கி வியாபாரம் செய்றவங்க, நல்ல லாபம் ஈட்டி, நல்ல பெரும் பணக்காரர்களா இருக்காங்க. ஆனா, விவசாயிங்க மட்டும் தான் ஏழையா இருக்காங்க. ஆனா, விவசாயம் சார்ந்து தொழில் பண்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பணக்காரங்களா இருக்காங்க. ஒரு வாழை வியாபாரியாகட்டும், ஒரு தேங்காய் வியாபாரியாகட்டும், ஒரு வெங்காய வியாபாரியாகட்டும், இல்ல விவசாய பொருள எத வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணாலும், விவசாயம் சார்ந்த தொழில் வியாபாரத்தில பண்ணா, நல்லா லாபம் ஈட்டுறாங்க. ஆனா, விவசாயிங்க மட்டும் தான் லாபம் சம்பாதிக்காம இருக்காங்க. நம்ம மண்ணுல போடுற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு விளைச்சல குடுக்குங்க. அது இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. மண்ணு வந்து நமக்கு எப்படி சொல்றது? ஒ ஒ ஒரு ஒரு செடி நட்டோம்னா, அந்த செடியிலேருந்து வரக்கூடிய காய்கள் வந்து அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக லாபம் தரக்கூடிய தொழிலுங்க. ஆனா நம்ம விவசாயிங்க வந்து விவசாயத்த விவசாயமா பார்க்கறனால தான் அவங்களால லாபம் ஈட்ட முடியறதில்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தொழில் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, விவசாயத்துக்கு வாங்க. விவசாயத்த தொழிலா பண்ணுங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, விவசாயத்த தொழிலா பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு 10 விவசாயி இருக்கீங்க. நீங்க வந்து விளைவிக்கக்கூடிய காய்கறி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே சந்தைப்படுத்துனீங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணும் இல்ல உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு மக்கள் வந்து நல்ல உணவு பொருள நல்ல விலைக்கு வாங்குறாங்க. ஆனா நாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம வந்து விற்பனை செய்ய முடியாம, நம்ம வந்து வியாபாரிகளுக்கு வித்துர்றோம். அந்த வியாபாரி அவங்களுக்கு ஒரு 10 சிறு வியாபாரி, அவங்க கடையிலேருந்து மறுபடியும் மக்களுக்கு இந்த மாரி போறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு லாபம் குறைஞ்சிருது. லாபம் வர்றதில்ல. அவங்க சொல்ற விலைக்கு நம்ம குடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு விவசாயிகள் வந்து சிக்கிக்கிறோங்க. அதனால ஒரு 10 விவசாயிக, 20 விவசாயிக சேர்ந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த விவசாய விளைபொருட்கள வந்து ஒரு தொழிலா பண்ணி, கடை போட்டு நீங்களே வந்து விற்பனை செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து விவசாயங்கிறது லாபகரமான தொழிலு. நமக்கு விவசாயத்தில பாருங்க, ஒரு மரம் இருக்கு. இதில வந்து பாருங்க, பூசணி படர்ந்திருக்குது. காய் பார்த்தீங்கள்ல, அரசாணிக்காங்க. என்னன்னா, நமக்கு விவசாயத்தில மண்ணுல ஒண்ண போட்டோம்னா பலதா பெருகுங்க. மண்ணு வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. நமக்கு எது பயிர் பண்ணாலும், நமக்கு அது வந்து பல மடங்கு எச்சா கிடைக்குங்க. அது 10 மடங்கு, 20 மடங்கு அந்த மாரி. மண்ணுல போடுறது எதுவுமே வீணா போகாதுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் வந்து விவசாயத்த நீதியா, நியாயமா, தர்மமா பண்ணாங்க. செழிப்பாவும் இருந்தாங்க. அந்த காலத்தில விவசாயம் செழிப்பா இருந்துச்சு. ஆனா இந்த எடப்பட்ட ஒரு 20, 30 வருஷம் நம்ம இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ங்கிற பேர்ல நம்ம விவசாயத்த தொலைச்சிட்டோம். ஆனா இப்ப வந்து மக்கள் வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருள வந்து வாங்கி சாப்பிடணுங்கிற விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அதனால இப்ப விவசாயத்த விவசாயமா பண்ணாம, நீங்க தொழிலா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நல்ல லாபம் ஈட்டலாங்க. அதுக்கான பதிவு தான் இதுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியா 1 ஏக்கரா வாழ போடுற விவசாயி எங்க ஊர்ல நல்லா வாழ விளைஞ்சு, அந்த 1 ஏக்கரா அவரே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம், இந்த கண் அறுக்கிறது, சோக அறுக்கிறது, இதெல்லாம் அவரே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலைகள தண்ணி கட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா, 1 ஏக்கரால ரூ. 6,00,000 பணம் சம்பாதிக்கிறாருங்க. இன்கம் டேக்ஸு எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு தொ இப்ப மத்த தொழில்ல எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நெறைய சிக்கல் இருக்குது. அதே மாரி எல்லாம் நகரமயம் நெறைய ஆயிட்டு இருக்கறனால, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நகரத்தில வந்து பூமிகள்லாம் குறைஞ்சிருச்சுங்க. நமக்கு மெட்ராஸே எடுத்துட்டாலும், எல்லா பகுதியிலும் வந்து விவசாய பூமி, ஏரி, குளம், குட்டை எல்லாம் கம்மா எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனா, இன்னைக்கு வந்து குறைஞ்சிருச்சுங்க. அதனால இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப பாருங்க இந்த பள்ளத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் பள்ளம் ஃபுல்லா தண்ணி நிக்குதுங்க. ஸோ இது ஒரு நமக்கு ஒரு இப்ப நகரம் ஆகுறனாலயும் கிராமத்தில இருக்கிறவங்களுக்கு நெறைய தண்ணீர் கிடைக்குது. ஏன்னா, அங்க இருக்கிற பூமிகள் வந்து இல்லாதனால, பூமிகள் தண்ணீர் குடிக்கிறதில்ல. குடிக்காம என்ன ஆகுதுன்னா, மழை தண்ணீர் வீடுகள்ல விழுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிட்ச்ல வந்து அப்படியே இந்த பள்ளத்தில வந்து நமக்கு எப்பவுமே தண்ணி ஓரளவுக்கு இருக்குங்க. அதனால இன்னைக்கு வந்து நகரமயமாகனால, நகரத்து பக்கம் இருக்கிற கிராமமெல்லாம் நல்லா தண்ணீர் கிடைக்குது. அதனால விவசாயத்த வந்து நீங்க வந்து ஒரு நல்ல தொழிலா பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல வேலை செய்றவங்க, அதே மாரி
ஐடி துறையில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிந்திச்சு விவசாயத்தை தொழிலாக பண்ணுறாங்க. இது வந்து நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்கிறேங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வெளிநாடுகள் இருந்துட்டு வேலையாட்கள் இன்றைக்கி வந்து கிராமப்புறங்களில் வேலையாட்கள் கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 2 மாடோ 4 மாடோ வாங்கி கொடுத்துட்றாங்க. மாடு வாங்கி கொடுத்துட்டு மாடை வந்து பால் கறந்து நீங்களே ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த வேலையாட்களுக்கு. அதனால் என்னென்னா அவங்க வந்து பணத்தை வந்து கையாடல் பண்ணுறது இல்லைங்க. அந்த மாதிரி பண்ணுறனால அந்த மாட்டோட சாணம் வந்து நமக்கு வந்து பூமிக்கு நம்ம உரமாக போட்டுக்கலாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வந்து அந்த மாடு வந்து அவர் பால் ஊற்றிக்கிறாரு. பால் ஊற்றி அதில் வருமானம் வர வருமானத்தை வேலையாள் வச்சுக்கிறாரு. அதே மாதிரி அந்த மாடை வந்து பராமரித்து அதில் வர சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை உரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட தோட்டம் முழுக்க கேமரா வச்சிடுறாருங்க. கேமரா வச்சுட்டு முக்கியமான இடங்களில் கேமரா வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்தே பார்த்துக்கிறாங்க தோட்டத்தில் என்ன நடக்குது. அவங்க இருக்க இடத்துலையே இருந்துட்டு விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து 5லேருந்து 8 லட்ச ரூபா பணம் ஈட்டுற மாதிரி தகவல் வருது. எப்படின்னா, ஒரு ஒரு பயிரில் வந்து ஒரு 5 வகையான பயிர்கள் ஒரே டைமில் இந்த மாதிரிலாம் புது புது விதத்தில் ஒரு நல்ல விவசாயி முன்னோடியெல்லாம் பார்த்து அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ட்ரைனிங் போய் இன்றைக்கி ஐடி துறையில் இருக்கவங்களும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் இந்த மாதிரி தொழில் பண்ணி விவசாயத்தை தொழிலாக பார்த்து லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று விவசாயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ விவசாய நிலை இருக்கவங்க மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியுன்ட்டு இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பசங்கள்லாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஒரு 10 ஏக்கரா 15 ஏக்கரா இருக்குங்க. அவங்களாம் சாஃப்ட்வேர் துறையில் இருக்காங்க. சிலர் விவசாயம் செய்ய விரும்புறதில்ல. அவங்க பூமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 10,000 15,000 லீஸுக்கு கொடுக்குறாங்க. இயர்லி லீஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10,000 15,000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட விவசாய பூமியும் இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி பிடிச்சி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வாழையெல்லாம் வந்து ரிஸ்க்கான இதுன்னா, இதுக்கு இந்த வாழை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே இதில் கீரை பயிர், காய்கறி பயிர், பூ பயிர் இந்த மாதிரி பயிரெலாம் பண்ணி வந்து அதுலேயும் ஒரு இன்கம் எடுத்துக்கிறாங்க. அந்த இன்கம் வச்சு மறுபடியும் நீங்கள் முதலீடு போட்டுக்கலாம். என்னென்னா கொஞ்சம் காற்று மழைக்கெல்லாம் தப்பிச்சு வரணுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த விளைவிக்கிற பயிர்கள்லாம் வந்து விவசாயிகளே கடை போட்டு விற்றீங்கன்னா உண்மையாலுமே நல்ல லாபம் ஈட்டலாங்க. நம்ம நேரடியாகவே விற்பனையாளர் ஆயிடுவோம். அந்த இன்றைக்கி வந்து எந்த ஒரு காய்கறியும் ஒரு 40 ரூபா 1/4 கிலோ 20 ரூபாய்க்கு கம்மியாக கடைகளில் வாங்க முடியாதுங்க. அப்போ 1/4 கிலோ 20 ரூபான்னா விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலோக்கே 10 ரூபாலேருந்து 20 ரூபா கொடுக்குறதெல்லாம் இருக்குங்க. அப்போ விவசாயிக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 1/4 கிலோக்கு 20 ரூபாய்க்கு விற்கும்போது கிலோக்கு 80 ரூபா ஆயிடுது. அப்போ அது விவசாயமும் பண்ணிவிட்டு விவசாயி பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா விவசாயி பசங்க விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணாங்கன்னா நல்ல லாபம் ஈட்டலாங்க. நம்ம அதுவும் வந்து அவங்கவுங்க ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி போட்டோம். ஆனால் விவசாயம் பண்ணுறவங்க நல்லபடியாக பண்ணாங்கன்னா நல்ல லாபம் ஈட்டலாம். விவசாயத்தில் அதிக லாபம் சம்பாதிக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கீரையிலையும் பார்க்கலாங்க. கீரை பயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் இருக்குது. கீரை பயிர் பண்ணாலும் நல்ல லாபம் சம்பாதிக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கீரை வந்து பார்த்திங்கன்னா 45 நாளில் வந்துடுங்க உங்களுக்கு. 45 நாளில் கீரை வரும்போது உங்களுக்கு மார்க்கெட்லையோட கீரையோட தேவை அதிகமாக இருக்குது. நீங்கள் மெட்ராஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீரையோட தேவை வந்து பார்த்திங்கன்னா 300 லோடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பயிரில் இந்த மாதிரி கீரை பண்ணும்போது வெய்ய காலத்துலேயும் கூட கீரை நல்லா வருங்க. நம்ம ஒரு 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழையிலேயே கீரை பயிர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா G9 வாழைங்க. இந்த G9 வாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ அந்தளவுக்கு எடை வருங்க. 50 கிலோ 60 கிலோ அந்தளவுக்கு நல்லா உரம் கொடுத்து நல்லா பண்ணாங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கிலோ வருங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 900 வாழை போடலாங்க. 900 வாழை போட்டாங்கன்னா 900 வாழையில் ஒரு 750 வாழை. 750 வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை ஒரு 50 கிலோ ஆவரேஜாக வருதுன்னா குறைந்தபட்சம் அந்த இந்த இந்த வாழைத்தார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து 6 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்கிதுங்க. ஆவரேஜாக ஒரு 8 ரூபா போட்டாலும் 50 கிலோக்கு 400 ரூபா ஆச்சுங்க. நம்ம முதலீடு 150 ரூபா பண்ணாலும் நமக்கு வந்து 250 ரூபா லாபம் கிடைக்குங்க. இந்த மாதிரி விவசாயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலாக பண்ணி மறுபடியும் விற்பனை செய்யணும். விவசாய குடும்பத்தில் விவசாய ஆர்வம் இருக்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாய சார்ந்த மிஷினரி உற்பத்தி பண்ணலாம். விவசாய தேவைகளுக்கான கருவி பண்ணலாம். விவசாய தேவைகளுக்கான அதே மிஷினரியை மார்க்கெட்டிங் பண்ணலாம். குறைந்த லாபத்தில்
மக்களுக்கு இதெல்லாம் பண்ணும்போது விவசாயிகளும் ஏமாற்றப்பட மாட்டாங்க. இன்றைக்கி விவசாயத்தை வச்சு தாங்க சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி டிராக்டர் விற்கிறதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ரொட்டவேட்ரு, இன்னும் ஸ்பேர்ஸு, ஸ்ப்ரேயர்ஸு, விதைக, உரங்க இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா விவசாயிக்கு எல்லாமே அதிக விலை போட்டு விவசாயிகிட்ட கம்மி விலை வாங்குறாங்க. இதுதான் பிரச்சனைங்க. அப்போ விவசாயத்தில் இருக்கிறவங்களே, விவசாய குடும்பத்தில் இருக்கிற பசங்களே இந்த மாதிரி மிஷினரி மேனுஃபேக்சர்ஸு, இந்த மாதிரி உரம், இயற்கை உரம் நம்ம பயன்படுத்தினாலும், பாரம்பரிய விதையெல்லாம் நம்ம துளைக்காமல் வச்சுருந்தாலும், அதே மாதிரி மறுபடியும் நம்ம விவசாயத்தில் உற்பத்தி பண்ணுறவங்க நம்ம மூலியமே நம்ம விற்பனை செஞ்சிட்டோம்னாலே ரொம்ப அதிக லாபம் கிடைக்குங்க. அதனால் விவசாய பூமிகளை விற்காதீங்க. அதே மாதிரி விவசாய பூமி நான் இல்லை, நான் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல விவசாய பூமி சும்மா இருக்குது. அதை வந்து நீங்கள் லீஸுக்கு பிடிச்சா ஏக்கரை 10,000 கிடைக்கலாம், 10,000 கொடுக்குறாங்க. அதனால் அந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். விவசாயத்தை தொழிலாக பண்ணுங்கள். விவசாய நிலங்களை விற்காதீங்க. ஏன்னா விவசாயம் பண்ணோம்னா நமக்கு அதில் தேவையான எல்லாமே கிடைக்குங்க. நம்ம போய் கடைக்கு போய் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. பாருங்கள், இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட தாத்தாங்க தோட்டம். இதில் எல்லாமே இருக்குதுங்க. இவங்கிட்ட காய்கறி இருக்குது, கீரை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, எல்லா வெரைட்டிலையும் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்போ நம்ம எங்கேயுமே வெளியே போய் எதுவுமே வாங்க வேண்டியதில்லைங்க. பாருங்கள், முடக்கத்தான் எவ்வளோ நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் தான் சுலபமாக கிடைக்குங்க. இப்போ நம்ம சுலபமாக வந்து செலவும் பண்ண வேண்டியதில்லை. வீட்டுக்கான தேவைகள் நமக்கு இங்கேயே கிடச்சிருங்க. அதனால் விவசாயத்தை இன்னும் விவசாயமாக பண்ணாமல் தொழிலாக பண்ணுங்கள். விவசாய குடும்பத்துலேருந்து வர்ற பசங்களை தொழில் பண்ண சொல்லுங்கள். விவசாய துறை சார்ந்த தொழில் பண்ண சொல்லுங்கள். ஆர்வம் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். எதிர்காலத்தில் விவசாயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். பூமிகளை விற்காதீங்க, தயவுசெய்து பூமிகளை விற்காதீங்க. பூமி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று போட்டோம்னா 10 மடங்கு நமக்கு பூமி கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த இயற்கை சூழ்நிலை வாழ்ந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், நம்ம குடும்ப ஆரோக்கியமாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது எல்லாமே நல்ல விஷயமா இருக்குங்க.